ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம். கோடான கோடி 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது, இப்போதும் தேவைப்படவில்லை. வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். அவரு அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும், அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும், வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும், மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும். அதை விடுத்துவிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அதை சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம். வணக்கம், இது கேள்விக்களம். ஜெயலலிதாவை போல சிறந்த இந்துத்துவ தலைவர் யாரும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே இருந்ததில்லை. அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர் இடத்தை பாஜக தற்போது நிரப்புகிறது. அவர் உயிரோடு இருந்தவரை இந்துத்துவ வாக்கு என்பது, இந்துக்களின் வாக்கு என்பது பாஜகவை காட்டிலும் ஜெயலலிதாவிற்கே சென்றது என்கின்ற வகையில் அண்ணாமலை பேச, சுய விளம்பரத்திற்காக அண்ணாமலை களங்கம் கற்பிக்கிறார். தலைவர்களை கடன் வாங்கி பேசுவதா, வேணும்னா அதிமுகவிலே வந்து சேர்ந்துக்குங்க என்பதை போல அதிமுகவிலிருந்து கண்டன குரல்கள் எழுந்திருக்கிறது. பாஜகவினுடைய இந்த திடீர் புகழாரம் அதிமுகவை சீண்டுவதற்காகவா, ஜெயலலிதாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காகவா என்கின்ற பொருளில்தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் பத்திரிகையாளர் ரங்கராஜ் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதே போல நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் எம்பி KC பழனிசாமி அவர்களை வரவேற்கிறேன். அதிமுகவிலிருந்து இணைந்திருக்கிற ஜவஹர் அலி அவர்களையும் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் சூர்யா சேவீர் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற புரட்சி கவிதாசன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு ரங்கராஜ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்களை விமர்சித்து பேசி அது பெரிய சர்ச்சையாச்சு. அதிமுக தரப்பிலிருந்து கண்டனங்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு வர ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஜெயலலிதா அவர்களை ஒரு இந்துத்துவ தலைவராக இந்த தேர்தல் முடிவுக்கு வரக்கூடிய இந்த கட்டத்தில் சொல்றதுக்கான காரணம் என்ன? இதே பாஜகவிலிருந்து அண்ணாமலை தரப்பிலிருந்து தான் ஜூன் 4க்கு பிறகு அதிமுக தலைமையில் மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது நம்ம பார்க்குறோம். இப்போ ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவர் அவர்கள் அப்படின்னு கோட் பண்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது தொடர்ந்து நாம் திரு மோடி அவருடைய பேச்சுக்களையும் பார்த்தால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அடிக்கடி எம்ஜிஆர் அவர்களை பற்றி குறிப்பிடுவதும் ஜெயலலிதா அவர்களை பற்றி குறிப்பிடுவதும் நாம் பார்த்தோம். அது ஏன் வேறு கட்சியுடைய தலைவர்களை பற்றி குறிப்பிடுகிறார் என்ற ஒரு விமர்சனம் கூட வந்தது. இப்போது அதிமுக பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தாலும், தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினாலும், தனியாக வேட்பாளர்கள் நிறுத்தினாலும், பாஜகவோட எந்த உறவும் இல்லை என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து திரு மோடி அவர்கள் அதிமுக நம்முடன் இல்லை என்பது வருத்தமாக இருக்கிறது கடைசியில் கூட சொன்னார். மறுபடியும் ஜெயலலிதாவையும் பாராட்டினார். ஜெயலலிதாவுடன் நான் பணியாற்றுவது நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன் என்று கூட சொன்னார். இப்படி பல்வேறு கட்டத்தில் அந்த மோடியோட விருப்பம், பாஜகவோட விருப்பம் நன்றாக தெரிகிறது. ஒன்று, அதிமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கணும், அல்லது கூட்டணி இல்லை என்றாலும் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை சொல்லி அதிமுக வாக்குகளையாவது நாம் 1% பெற வேண்டும். மூன்றாவது நோக்கமும் இருக்கிறது. மூன்றாவது நோக்கம் அப்படி மெல்ல மெல்ல அதிமுகவில் இருக்கும் கட்சியினரை மெல்ல மெல்ல அந்த கட்சியில் இழுப்பது. அதற்கான வேலைகள் தொடர்ந்து நடக்கிறது. ஏன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சித்தாந்தம் ஒன்றுதான் என்பதை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்களா? இல்லை, அந்த முயற்சி நடக்குது. ஏன்னா அவங்க என்ன தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதாவை பொறுத்தவரை இந்துத்துவ ஆதரவு கொள்கையை கடைபிடித்தார் என்பது போல ஒரு வர்ணனை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அதுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் அத்வானி அவர்களுக்கும் பாஜக தலைவர் அவர்களுக்கும் ஆதரவு அளித்தார் என்பது உண்மை. 97, 96 தோல்விக்கு பிறகு தனக்கு ஏதாவது ஒரு ஆதரவு
தேவைப்படும் போது டெஸ்பரேட்டாக இருக்கிற சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பாஜகவுடன் உறவு கொண்டார் 98. கார்சேபா கூட ஆதரவு கொடுத்ததாக, பணம் பொருள் கொடுத்ததாக அப்போது பேச்சு ஏற்பட்டது. அண்ணாமலையே சொல்லும் பொழுது ராமர் கோயிலை வந்து இந்தியாவில் கட்டாமல் பாகிஸ்தான்லையா கட்டுவாங்கன்னு ஜெயலலிதா அவர்கள் தான் கேட்டாங்க. நிறைய கோயில்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒன்று என்ன வேணும் அவங்க ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிறதுக்குங்கிறது போல் அதை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. அது இருக்கலாம். இப்போ எம்ஜிஆரே கூட மூகாம்பிகை கோயிலோட ஒரு காஸ்ட்லியாக ஒரு கிஃப்ட் கொடுத்ததாக திராவிட பாரம்பரியத்தில் இருந்தால் கூட அப்போது அவர் செய்தார். ஜெயலலிதா அவர்கள் பொறுத்தவரை அவங்களுக்கு நெருக்கடி, அதாவது இந்த கேஸ்லாம் ஒரு பெரிய நெருக்கடி வர சூழ்நிலை சில ஜோசியர்கள், சில நம்பூதிரிகள் அவருடைய கூறிய அட்வைஸில் பெரிய அளவில் தமிழ்நாடு கோயில்கள் மூலமாக அவங்க சொந்த செலவில், அரசாங்க செலவில் ஒரு பெரிய அளவில் அன்னதானம் திட்டத்தை, ஒரு விரிவான ஒரு திட்டத்தை அறிவித்தார். அதன் மூலமாக இந்த வழக்கங்களில் இந்த ஏற்படுகின்ற தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதே போல பிற மதங்களுக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறுக்க முடியுமா? அதுதான் அவங்க பார்க்கல. திராவிட இயக்க சிந்தனையிலிருந்து முழுவதுமாக அவங்க விலகி போய் ஆட்சி நடத்தல இல்லையா? அந்த பாதையிலேயே அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தன்மை இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு கட்டத்தில் இருந்து அதான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு மகாமம் நிகழ்ச்சியில் புனித நீராடலுக்கும் சென்றார். அது போன்ற இதெல்லாம் சில இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் 2004 தேர்தலுக்கு பிறகு 2004 தேர்தலில் மீண்டும் அத்வானி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அத்வானி அவர்கள் பிரதமராக வருவதற்கான எல்லா முயற்சிகளும் அதிமுக அப்போ எடுத்தது. ஆனால் அந்த தோல்வியில் அதிமுகவும் ஒரு இடம் பெறவில்லை, பாஜகவும் ஒரு இடம் பெறவில்லை. அப்போது ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. அத்வானி அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியினால்தான் பாஜக ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னதும் இங்கே ஜெயலலிதா காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டார். அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீசியா, தமிழ்நாட்டில் வாஜ்பாய் அத்வானி யாருக்குமே தெரியாது, நான் தான் எல்லா ஊர்லையும் கொண்டு தான் வந்து அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு 2004க்கு பிறகு ஜெயலலிதா எடுத்த முடிவு கடைசி வரை கடைபிடித்தார். அதாவது பாஜகவுடன் உறவில்லை என்று கடைசி வரை கடைபிடித்தார். 2004 லோக்சபா தோல்விக்கு வந்த பிறகுதான் 2019 2011 ஜெயலலிதாவோட விருப்பத்துக்கு எதிராக அந்த பாஜகவுடைய கூட்டணி வைத்தார் என்பதுதான் வரலாறு. ஓகே திரு கேசிபி, இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக, இந்துத்துவா வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் இப்போ பாஜக வந்து களத்தில் வந்திருக்குது. இரட்டை இலக்கத்தை பாஜக இந்த தேர்தலில் பெறும் என்பது போல நம்பிக்கையெல்லாம் அண்ணாமலை தெரிவிச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ணாமலையினுடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இரட்டை இலக்கத்தில் பாஜக வந்து வாக்கு வங்கியை பெறாது. பாஜக கூட்டணி ஒட்டுமொத்தமாக இரட்டை இலக்கத்தில் 12லிருந்து 15% வாக்குகளை வந்து பெறலாம். அதில் மற்ற கூட்டணிகளையெல்லாம் கழிச்சிங்கன்னா ஒரு 5லிருந்து 6% அளவுக்கு தான் பாஜக வாக்குகளையே பெற முடியும். ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்து அவருக்கு திராவிடத்தை பற்றி சரியான புரிதல் இல்லை, அதிமுகவை பற்றி சரியான புரிதல் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் அவர் ஏதோ தனக்கு என்ன தோன்றுகிறதோ, தனக்கு எது வசதிப்படுகிறதோ அதை பேசுகிறார். அவருடைய பேச்சினுடைய உள்நோக்கம் அதிமுக தொண்டர்களை, அதிமுக வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா பக்கம் திருப்புவதற்காக மட்டுமே அவர் வந்து இது போன்ற கருத்துக்களை வந்து சொல்றார். மற்றபடி வந்து ஜெயலலிதா அம்மாவை புகழ வேண்டும், அதிமுகவை இப்ப வாக்கு வங்கி இல்ல அதுதான் சொல்றேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு. அவர் அடுத்த 2026 அவர் முதலமைச்சர் கோஷத்தை வச்சுல அவர் வந்து இதுவரைக்கும் பணியாற்றி கொண்டு இருந்தார். அதனால வந்து அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். ஆனா அண்ணாமலை பேச பேச அதிமுக வலுப்பெறுகிறது. இந்த தேர்தலில் கூட எப்ப அண்ணாமலை அதிமுக காணாம போயிடும், ஒளிஞ்சு போயிடும் சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் வந்து வலிமை பெற்றது. இப்ப கூட இவர் பேசுகிற பொழுது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்குதோ இல்லையோ, சசிகலா அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், நான் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் தவிர மிச்ச எல்லா அதிமுக காரங்களும் அண்ணாமலையினுடைய நிலைப்பாட்டுக்கு, பாஜகவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில தான் வந்து வர்றாங்க. ரெண்டாவது, அவர் அப்படி சொல்லுகிற அந்த தகவல்களாவது சரியான தகவல்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும்.
மோடியா லேடியா என்று அவர் வந்து களம் கண்டவர். வாஜ்பாய் அரசாங்கத்தை அவர் வந்து மத்தியில் அந்த ஆட்சியை கவிழ்த்தார். அடுத்து அந்த இந்துத்துவா சித்தாந்தங்களின் வழியில தான் செல்கிறார் என்றால் சில சட்டங்களை அவர் 2004க்கு முன்பாக 2002 to 4 கொண்டு வந்தார். அதாவது அந்த கிராம தேவதைகளுக்கு வந்து ஆடு கோழி இதெல்லாம் பலியிட அதையெல்லாம் அதான் சொல்றேன். அதெல்லாம் அவர் வந்து 2004 தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டார். அப்ப ஒரு முழுமைய சட்டமன்றத்திலேயே பல இடத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார், ஒரு முழுமையான திராவிட கட்சியாகத்தான் அதிமுக பயணிக்கும் என்று. அப்ப அண்ணாமலை புரிதல் இல்லாம பேசுற. இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அத்வானியை பிரதம அமைச்சராக முன்னிறுத்தி பாஜக தோற்றதற்கு பிறகு 2014 திரு மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி முன்மொழிந்ததற்கு பிறகு அந்த 9 to 14 காலகட்டத்தில் ஒருவேளை ஜெயலலிதா அம்மாவுக்கு பல பேர் RSSல இருந்து நீங்கள் பிஜேபியோடு இணக்கமாக இணைந்து பயணித்தால் அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம் என்கிற ஆசை வார்த்தைகள் கூட அவரிடத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் அதையெல்லாம் மறுத்துவிட்டு ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் நான் பயணிக்க விரும்புகிறேன் என்பதில் அவர் வந்து உறுதியாக இருந்தார். ஆனால் இந்த எந்த ஒரு புள்ளி விவரங்களுமே தெரியாம தவறான தகவல்களை மட்டுமே தொடர்ந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை பேசிட்டு வராரு. இப்ப சித்தாந்தத்தை கூட எடுத்துக்கோங்களேன், சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் சித்தாந்தத்தில் பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த சிவசேனாவை தெரியாமல் உருக்குலைத்து சிதைத்தது யார்? இதே பாரதிய ஜனதா கட்சி. அப்ப இவர்கள் அந்த பேசுகிற சித்தாந்த ஒருங்கிணைப்போ அல்லது ஒரே சித்தாந்தத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்று, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது கூட பொய். அதே சித்தாந்தத்தில் இருக்கிற சிவசேனாவை மகாராஷ்டிராவில் அளித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. அதனால அவர் உண்மையான ஒரு ஒரு புகழ்ச்சியாக இந்த கருத்துக்களை அவர் சொல்லல. சொல்லுகிற சித்தாந்தத்தை குறிப்பிடும்போது திரு கேசிபி, திமுகவுக்கு எதிரான இந்து வாக்குகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவா பிஜேபியா என்கின்ற போது ஜெயலலிதாவிற்கு அந்த இந்து வாக்குகள் சென்றது. இப்ப அவர் இல்லாத பொழுது அந்த இந்து வாக்குகள் எல்லாம் பிஜேபிக்கு நேச்சுரலா வருது அப்படின்றாரு அண்ணாமலை. அதாவது முற்படுத்த சமுதாயத்தை சார்ந்த வாக்கு வங்கியில ஒரு 2% அது பாஜக களத்தில் இருந்தாலும் கூட அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சது. ஆனா ஒட்டுமொத்தமா அதிமுக அந்த முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய வாக்குகளை நம்பி இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வாக்கு வங்கியே இல்லாத ஒரு கட்சி அதிமுக. இப்ப நீங்க திமுக எடுத்தீங்கன்னா நான் திமுக ஓட்டு போட மாட்டேங்க, வலுவான திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஓட்டு போடுவேன் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு சதவீதம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வலுவான சதவீதம் இருக்கு. பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும், பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அந்த கட்சிக்கு நான் வாக்களிப்பேன்னு இருக்குது. அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில் இது போன்ற எந்த எதிர்ப்பு வாக்குகளும் கிடையாது. சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டது. ஜெயலலிதா அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி கோவிலுக்கு போவாங்க. ஏன்னா தந்தை பெரியார் காலத்துல கடவுள் மறுப்பு என்று இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் எதிர்ப்பு என்று இருந்தது. அது படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து நமக்கு அப்பாற்பட்ட ஒரு இறைசக்தி இருக்கு, நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பது அளவுல தான் அதிமுக தலைவர்கள் இருந்திருக்கிறாங்களே ஒழிய மத துவேஷத்தை, இந்துத்துவ சித்தாந்தங்களை, ஒரு மதத்துக்கு சார்பாக கொள்கை முடிவுகளை கட்சியை வழிநடத்தியது அதிமுக இல்ல. அப்ப இந்த வேறுபாடுகளை எல்லாம் எந்த மதத்தை சார்ந்தும் அதிமுக திராவிட பாதையிலே ஆட்சி நடத்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. திரு புரட்சி கவிதாசன் அவர்களிடம் பார்வையை வாங்கிட்டு வரேன். திரு புரட்சி கவிதாசன், அப்படி அதிமுக தலைவர்கள் மேலதான் அவ்வளவு பாசமும் பிரியமும் இருக்குது, ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ சொல்லாம ஒரு களத்தை சந்திக்க முடியலன்னா அப்படி அதிமுகலே சேர்ந்துக்க வேண்டியது தானே? உங்ககிட்ட தலைவர்கள் இல்லையா பேசுறதுக்கு? சவார்கரை சொல்லி
ஓட்டு கேளுங்க, அத்வானியை சொல்லி வாக்கு கேளுங்க, மக்களை சந்திங்க, எதற்கு எங்களுடைய தலைவர்களையே எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இப்போ அதிமுக சகோதரர்கள் எந்த அடிப்படையில் இந்துத்துவா என்கிற வார்த்தையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அது ஏறத்தாழ இந்த குருடன் யானையை பார்த்த கதையாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். திட்டவட்டமாக இதுதான் இந்துத்துவா அப்படின்னு இதுவரைக்கும் அதிமுக தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனா சொல்றேன், அது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 1995 தீர்ப்புல இருந்து அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு பாருங்க. ஏறத்தாழ ஒரு 39 வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்புல ஹிந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல் முறை, வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒரு வாழ்க்கை முறை, ஒரு சிறந்த வாழ்க்கை முறை இந்தியாவில் பாரம்பரியத்தோடு, பண்பாடோடு, கலாச்சாரத்தோடு, இந்த புண்ணிய பூமியில், இந்த புனித பூமியில், இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்திலும் இறைவனை, பரம்பொருளை பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனை போக்கு, அதற்கான வாழ்க்கை அமைப்பு இந்துத்துவா, வே ஆஃப் லைஃப். இதில் யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாதுங்க. இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிளியரா காயின் பண்ணிருச்சு. வாட் இஸ் இந்துத்துவா அதுல ஒருத்தருக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும் சார். உங்க தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆன்டி கன்வர்ஷன் லாவை கொண்டுட்டு வந்தாங்க, ராமர் கோயிலை இந்தியாவில் கட்டாம பாகிஸ்தான்லயா கட்டுவாங்கன்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனாங்க, கோயில் யானைகளை முகாமுக்கு அனுப்புனாங்க, இப்படின்னு கோயில் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி இந்துத்துவால இவங்களை போல ஒரு ஃபார் சுப்பீரியர் லீடர் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் இல்ல, இப்ப அவங்க இல்ல, அந்த இடத்தை பாஜக நிரப்புது அப்படின்றாரு. இல்ல, எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை எக்ஸ்-ஐபிஎஸ் அவர்கள் நுனிப்புள் மேய்றவர் இல்ல, அழுத்தம் திருத்தமா சொல்ல வந்ததை ஆழமா சொல்லக்கூடியவர். அதனால அவர் எந்த நோக்கத்தோடு சொன்னார் என்பதை எங்களை போன்ற பாஜகவுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு தெரியும். ஆனால் அதிமுக, திமுக போன்றவர்கள் அது தவறாகவே பார்க்கக்கூடிய தன்மையில் வளர்ந்து வந்ததனாலோ என்னவோ அது தவறாக பார்க்கிறார்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்பது அண்ணாவின் வாக்கு. அப்ப நாங்க பாஜக தலைவர்களைத்தான் புகழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சுஷ்மா சுவராஜ் இருக்கிறாரு, உமா பாரதி இருக்கிறாங்க, அது மாதிரி நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, மரியாதைக்குரிய தமிழிசை அம்மா இருக்கிறாங்க, இது மாதிரி எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க சியாம பிரசாத் முகர்ஜி இருக்கிறாரு, பண்டிட் தீனதயாள் உபாத்தியாயா இருக்கிறாரு, வீர சாவர்கர் இருக்கிறாரு, அது மாதிரி இப்ப கூட வாழு மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பற்றி பேசாமல் நாங்க அததான் இல்லைங்க, நாங்க பாஜகவுடைய சித்தாந்தம் என்பது வேறு. நீங்க அதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அததான் சொல்றாங்க, பாஜக சித்தாந்தம் என்பது வேறு, அதற்குரிய தலைவர்கள் வேறு. அதை விட்டுட்டு எங்க தலைவரை பேசுறோம்னா நீங்க எங்க கட்சியில சேர்ந்துக்கோங்கன்றாங்க. அதிமுக சேர்ந்துக்கோங்க, உங்க தலைவர்களை பேசி நீங்க மக்களை சந்திக்க முடியல, வாக்கு கேட்க முடியலனா அதிமுகவுக்கு வந்துருங்கன்றாங்க. இல்ல, நாங்க இது அரசியலுங்க. அதனால மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் அப்படின்னு சொல்ற அண்ணாவின் வாக்கை நாங்க காப்பாற்ற கூடாதா? ஜெயலலிதா நடந்து செய்தார் அப்படின்னா அதை சொல்லக்கூடாதா? இன்னமும் கர்ம வீரர் காமராஜரை போற்றி புகழுகிறோமே, எதற்காக? இன்னமும் PV பக்தவச்சலம் ஐயாவை போற்றி புகழுகிறோமே, எதற்காக? உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லப்பட்ட ராஜாஜி அவர்களை போற்றி புகழுகிறோமே, எதற்காக? அதனால நீங்க அவங்க இந்தியர்களுங்க, என்னுடைய சகோதரர்கள். கருத்தால், மதத்தால், இனத்தால், கலாச்சாரத்தால் அது மாதிரி வேறுபாடு இருக்கலாம். ஏன் இங்க மென்ஷன் பண்ணணும்? அதை கொண்டு வந்த ஜெயலலிதா அவர்களே 2004 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அதை திருப்பி ரத்து செய்யறாங்க. 2006 முழுவதுமாக அந்த சட்டத்தை திமுக நீக்குது. போப்பாண்டவர் முதற்கொண்டு அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதை நீங்க இப்ப குறிப்பிடும் பொழுது ஒரு மதத்தை தான் மீண்டும் நீங்க முன்னிறுத்துறீங்க.
அந்த மதம் சார்ந்த ஓட்டுகளை தமிழ்நாட்டுல கன்சாலிடேட் பண்றதுக்காக உங்களுக்கு ஜெயலலிதா என்கின்ற பிம்பம் தேவைப்படுகிறதுன்றாங்க. இங்க பாருங்க, இந்துக்களுடைய ஓட்டை கவர்ந்து கொண்டு போவது திராவிட இயக்கங்கள். இந்துக்களுக்கு துவேஷம் விளைவிக்கிற, துரோகம் செய்கிற, இந்துக்களுக்கு ஈடு செய்ய முடியாத இன்னலை கொடுத்து கொண்டு படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் என்பதை போல 80 விழுக்காடு இந்துக்களை ஏளனப்படுத்திக்கிட்டு கிள்ளுக்கிறையா நினைச்சுக்கிட்டு அவர்களை எள்ளி நகையாடிக்கிட்டு அவருடைய வாக்குகளை மட்டும் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் சக்தி அந்த திராவிட சக்திகள். அதெல்லாம் தேசியமும் தெய்வீகம் அவர்களுக்கு தேவையான திட்டங்களை அரசு கொடுக்குது, செய்யுது, அவங்க ஓட்டு களத்துல நிக்கிறாங்க, வாக்கு வாங்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஏன்னா இந்து என்றால் திருடன் என்பது திராவிட சித்தாந்தமா? அப்ப இந்துக்களை வேசி மகன்கள் என்பது திராவிட சித்தாந்தமா? என்னங்க சொல்லுங்க. இந்து என்றால் திராவிட. ராமர் என்ன இன்ஜினியரா என்று கேட்கிறார்கள். ராமருக்கு என்ன? நான் சமீபத்தில் கூட ஒரு காணொலியில் பார்த்தேன். தெய்வத்துக்கு கிட்னி ஃபெயிலியர்லாம் வராது, ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வராது, தெய்வ பிறவி அப்படின்னு சொன்னதுக்கு கலைஞர் அவருடைய ஒரு காணொலியை பார்த்தேன். இப்படி இந்துக்களுடைய தெய்வங்களை நாளொரு பொழுதும் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த திராவிட சித்தாந்தத்தை சொல்லுகிற கூட்டம். அதனால அதுலயும் சில தமிழ்நாட்டிலையும் இந்து என்கின்ற விஷயத்தை முன் வச்சுதான் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால இதை பயன்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, இந்து என்கிற இல்ல, அதாவது இந்து என்கிற அற்புதமான விஷயம் முன்வைக்கப்படும் பொழுது, இந்து ராஷ்டிரம் என்கிற அருமையான விஷயம் முன்வைக்கப்படும் பொழுது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மணக்கும் உண்டு மணக்கும் அப்படின்னு சொல்லி இந்து மதத்தை எள்ளி நகையாடியவர்கள் கூட இருக்கலாம். நீங்க இஸ்லாத்துல எதிராக பேசினா உங்களுக்கு பத்வா வாசிச்சிருவாங்க, உங்க தலையை எடுத்துருவாங்க, ஹராம்னு சொல்லிடுவாங்க. கிறிஸ்தவ மதத்துல நீங்க கிறிஸ்தவ மதத்தை உங்களை பங்குல வாங்கிட்டு நான் ஜவஹர் அலிகிட்ட வரேன். ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன், திரும்ப வரேன். ஒரே ஒரு செய்திங்க. இல்ல, அதாவது அவர் பாஜகவுக்கு பேசுறவரு பாஜகவுக்கு எதிராக என்னென்ன கருத்துக்கள் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்றாரு. கலைஞர் தெய்வ பிறவின்னு சொன்னாருன்னு சொல்றாரு. இப்பத்தான் மோடி என்னுடைய பிறப்பு ஒரு பயாலஜிக்கல் பிறப்பு இல்ல, நான் கடவுளுடைய அவதாரம், இது சொன்னது மோடி இப்ப போன வாரத்துல. அதைத்தான் அவர் கவிதாசன் சொல்றாருன்னு சொல்லி நினைக்கிறார். அதாவது அதே மாதிரி இந்து என்றால் திருடன், இதெல்லாம் கலைஞர் சொல்லியிருப்பார். நீங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இறை நம்பிக்கை என்பது வேறு, மத துவேஷம் என்பது வேறு. நீங்கள் சிறுபான்மையினர், நீங்கள் தான் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறீர்கள். பெரும்பான்மையான இந்து மக்களது வாக்கு வங்கியை பெறுவதற்காக மத துவேஷத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள். மதம் சார்ந்த உங்களது கொள்கைகள் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அதை நீங்க எங்க கொண்டு போய் புகுத்துறீங்கன்னா இறை நம்பிக்கை என்பதோடு கொண்டு போய் நீங்க சேர்த்துறீங்க. ஜெயலலிதா அம்மாவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இறை நம்பிக்கைகள் உள்ளவர்கள், ஆனால் மதம் சார்ந்த அரசியலை எதிர்ப்பவர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அடுத்து அந்த கட்டாய மதம் மாற்ற சட்டத்தை ரத்து செய்தவரும் ஜெயலலிதா அம்மா தான். தப்பு நீங்க வேற சொன்னீங்க, ஆழ்ந்து அறிவோட உங்க பேசுறாருன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறது தமிழ்நாட்டுல ஒரே ராஜாஜி காமராஜர் கருத்தை நிறைவு பண்ணிடுறீங்க. ஜெயலலிதா கருத்தை நிறைவு பண்ணிடுறேன். ராஜாஜிக்கெல்லாம் கட்சியே இல்ல இன்னைக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ திரு புரட்சி கவிதாசன். நான் அடுத்து ஜவஹர் அலியிட போகணும். மேடம் ஆமா, என்னுடைய கருத்தை நான் நிறைவு பண்ணிடுறேன். மேடம் இல்ல, என்னுடைய கருத்து நிறைவு இல்லாம என்னுடைய கருத்தை சொல்லிடுறேங்க. அதாவது இப்ப சனாதனம் என்று பேசி அண்மையில நம்ம மாண்புமிகு தமிழகத்தினுடைய அமைச்சர் அவர் நிறைய பேசியாச்சு, இந்தியா முழுவதும் கொட்டு வாங்கிட்டாரு. அதே மாதிரி இப்ப இந்துத்துவாவை பொறுத்து தவறாக பேசி யாரும் கொட்டு வாங்கிக்காதீங்க அப்படின்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்துத்துவாவை தவறாக பேசி கொட்டு வாங்கிக்காதீங்க. வாழ்வியல் முறை,
அத வந்து ஏன் களங்கம்னு சொல்லுது அதிமுக? ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்படி ஒரு சிறந்த வாழ்வியல் முறையை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்றாரு புரட்சி கவிதாசன். நான் கேட்குறேன், இந்துங்கிறது என்ன, இந்துத்துவா என்னன்னு சொல்லுங்க. இந்து என்பதுக்கும் இந்துத்துவா என்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது மேடம். அம்மா வந்து ஒரு உண்மையான இந்து, ஆச்சாரியமான ஒரு இந்து, அதில் பக்திமான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்துத்துவவாதியா என்றால் கேட்கணும். அம்மா வந்து இந்துத்துவவாதியா இல்லை. ஆனால் இப்போ இவர்கள் இந்துத்துவவாதி என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இவங்க தேவைக்காகவும் லாபத்துக்காகவும் இப்போ வந்து எப்படியாவது வேறு கட்சிகளை கபலீகரம் பண்ணணுங்கிறதுக்காண்டி பல்வேறு வித்தைகளை கையாளுறாங்க. அது அதிமுகவை வந்து எப்படியாவது கபலீகரம் பண்ணணுங்கிறதுக்காண்டி பல்வேறு முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை மீண்டும் அதை கையில் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை. ஏன்னா அதே அண்ணாமலை தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி கொச்சைப்படுத்தினார். அன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போனாங்க. இவர்களுக்கு தேவைன்னா அம்பேத்கரையும் இந்துத்துவவாதிம்பாங்க, அப்துல் கலாமையும் இந்துத்துவவாதின்னு தான் சொன்னவங்க தான். அம்மாவை பயன்படுத்தல பெரிய நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து ரொம்ப எனக்கு நான் வெட்கக்கேடை தான் பார்க்குறேன். நான் ஒன்று கேட்குறேன், அதாவது வந்து அம்மா என்றாலே அன்பு மேடம், சமூக நீதி, மதசார்பற்ற நிலை, இதுதான் அம்மாவனுடைய மத நம்பிக்கை. அது அவங்களுக்கு என்னண்டா 69% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன், அம்மாவை அம்மா இந்துத்துவவாதின்னு ஒரு சொல்கிறாரு. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எந்த இந்துத்துவவாதியாவது ஒரு சட்டத்தின் பிடியில் ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலை வரும்போது அதன்படி சட்டத்தின்படி ஒருவர் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதற்காக சங்கராச்சாரியார் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அன்றைக்கு அந்த சங்கராச்சாரியார் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்த பொழுது வேற இந்துத்துவவாதியாக இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், அவர் மீது நடவடிக்கையே எடுத்திருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அந்த சம்பவமே நடந்திருக்காது. அம்மா வந்து அன்றைக்கு வந்து அம்மா பக்கத்தில் அந்த இன்னும் சொல்லப்போனால் உளவுத்துறையிலே முக்கியமானவர்கள் எல்லாம் வந்து அந்த மேல்மட்ட அந்த சங்கராச்சாரியார் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அந்த உளவுத்துறையில் வேறு அலெக்சாண்டர்கின்ற ஒரு அதிகாரியை கொண்டு வந்து அவர்களே வந்து சங்கராச்சாரியர் அவர்களே சட்டம் என்ன சொல்கிறது, அது தவறு என்றால் அது தவறு என்ற அடிப்படையில் அவர்களை கைது செய்தார்கள். இதை யாருமே மறந்துவிடக்கூடாது. இதுதான் அம்மாவுடைய நிலைப்பாடு. ஆகவே அம்மா வந்து ஒரு நல்ல இந்து. காஞ்சிபுரத்துல சட்டமன்ற வேட்பாளர்களுடைய பட்டியலை, பாராளுமன்ற வேட்பாளர்களுடைய பட்டியலை நம்முடைய சின்னம்மாவும் பெரியம்மாவும் சேர்ந்து போய் மகாபெரியவர் ஜெயேந்திரர் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி நெடுஞ்சாங்கடையாக விழுந்து காஞ்சி பக்தியாக இருந்து அந்த மடத்துல வந்து தீட்சை பெற்று அந்த மடத்துடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதற்கு அப்புறம் சட்டமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளர் பட்டியல் நீங்க அவரை பேச சொல்லுங்க மேடம். மேடம் பேசும்போது குறுக்கிட்டாருன்னா நானே வெளியில ஹைவேல நின்று ஒரு கார்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அர்ஜென்டா நீங்க சொன்னீங்க தானே, இப்ப நடுவுல பேசினாருன்னா என்ன அர்த்தம்? நீங்க அதற்காக அலெக்சாண்டர் அவரை ஒரு எடுத்துட்டு நியாயமா நடந்துக்கணும், எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க கூடாது என்று அவர்கள் செய்தது. அம்மா வந்து இந்துத்துவவாதியாக இருந்திருந்தார்கள் என்றால் அந்த அம்மா செஞ்சிருப்பாங்களா? அதுபோல இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். நான் இன்னும் சொல்ல போனா இவர்கள் தேவைக்காக தேவைப்பட்டுச்சுங்களா பேரறிஞர் அண்ணாவையும் பெரியார் அவர்களே கூட ஒரு காலத்துல மீண்டும் ஒரு காலத்துல இவர்கள் வந்து இந்துத்துவவாதி என்று சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலை விடுங்க. ஆனால் அம்மா எதற்காக அதிமுக தலைவர்களை பாஜக தொட்டு அரசியல் செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த 2004க்கு அப்புறமே வந்து பாஜகவோட ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு ஜெயலலிதா அவர்கள் வராங்க அப்படின்னா அதே நிலைப்பாட்டில் இன்னைக்கு அதிமுக தீர்க்கமா இருந்திருந்தால் மீண்டும் மீண்டும் இப்படி அதிமுக தலைவர்களையோ அதிமுக கட்சின்னு ஒன்று இருக்கவே இருக்காது, தலைமை மாறும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாஜக சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்குமா? மேடம், இந்த விவாதம் கூட்டணியை பத்தி இல்லை. இந்த விவாதம் அம்மா ஒரு இந்துத்துவவாதியா என்றால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல தான் முடியும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அம்மா அவர்கள் வந்து நீங்கள் திசை திருப்பி கொண்டு கூட்டணி கொண்டு போயிடுறீங்க. நான் சொல்கிறேன், முதலாக
இருங்க மேடம், நான் பாஜகவுக்கு முடிச்சிடுறேன். அதிமுகவோ இடஒதுக்கீட்டுக்காக அதிமுகவுடைய நான் தலைவர்களோ முடிச்சிடுறேன். அரசியல் செய்வதற்கு தேவைப்படுகிறார்கள்னா அந்த இடத்தை கொடுத்ததும் அதிமுக தானே. மேடம், அம்மா கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு எந்த காலத்திலும் இது மதவாத கட்சி கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க, மீண்டும் சேர்ந்தார்கள். அது கூட்டணிக்காக ஒரு நிலை எடுப்பது என்பது வேறு. நீங்கள் இந்துத்துவவாதியா என்றால் அம்மா இல்லை. அதே நிலையில் தான் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கூட ஒரு நல்ல இந்து பக்திமான். அவர் எல்லா கோயிலுக்கும் போவார், அதே மாதிரி தர்காக்களுக்கும் போகிறார். இஸ்லாமியர்கள் தேவைகளை அறிஞ்சு அவர் என்னென்ன வேணுமோ அதையும் செய்கிறார். கிறிஸ்தவர்களுக்காக இந்த புனித யாத்திரை செல்லும் போது முதலாக அவங்களுக்காண்டி ஒரு நிதியை உயர்த்தி கொடுத்ததும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இன்றைக்கு அதிமுகவினுடைய அவைத்தலைவராக ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். நான் சொல்வது புரட்சி தலைவி அம்மா இந்துத்துவவாதி இல்லைங்கிறதுக்காண்டி இன்னொரு காரணத்தை சொல்றேன். அதாவது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு முதலாக அந்த முஸ்லிம்கள் ஏழை பெண்கள் வாழ்வாதாரத்திலே முன்னேற வேணுங்கிறதுக்காண்டி இடஒதுக்கீட்டு ஆணையத்தை கொடுத்தார்கள். அதை விட முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு படம் வந்தது மேடம், விஸ்வரூபம்ங்கிற படம். அந்த படத்துக்கு ஆதரவாக எத்தனையோ இந்து அமைப்புகள் எல்லாம் கமலஹாசனுக்காக வேண்டி கைகோர்த்து நின்றார்கள். அந்த படத்தை அம்மா என்ன சொல்றாங்க, இது இஸ்லாமிய மக்களுடைய அதாவது மனசை ரொம்ப புண்படுத்தக்கூடிய வகையில் இந்த படம் இருக்குன்னு நான் பார்க்கல, ஆனா இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. அதனால் அந்த படத்தை நான் வெளியிடுவதற்கு தடை விதிக்கிறேன் ஒரு உத்தரவு போட்ட புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து நீங்க இந்துத்துவவாதின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? நீங்க அதிமுகவை கபலீகரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த காலத்திலும் முடியாது. இன்னொன்று, அதே மாதிரிதான் மதமாற்ற தடை சட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய அங்க அதிகாரிகள் சொல்வதை கேட்டு, ஆனால் அதற்கு பிறகு அது தவறு என்பதை முழுமையாக உணர்ந்தார்கள். உணர்ந்து அம்மா அவர்கள் அந்த மதமாற்ற தடை சட்டத்தையும் ரத்து செய்தார்கள், ஆடு கோழி பலியிடுவதையும் ரத்து செய்தார்கள். அதாவது கடவுள் இல்லை என்று சொல்றவர்களும் அதிமுக இருக்கிறாங்க, இருக்குன்னு சொல்றவங்களும் அதிமுக தான் இருக்கிறாங்க. அந்த சட்டத்தையும் திரும்ப பெற்றாங்கன்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். அந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அது ரிசல்ட்ல வேற மாதிரி எதிரொலிக்குது, திமுகவுக்கு கிளீன் ஸ்வீப் கொடுக்குது. அதற்கப்புறம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க, அந்த சட்டத்தையும் திரும்ப பெறாங்க. ஆமா மேடம், அதாவது மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எதிர்ப்பு வரும்போது அதை அறிந்து சட்டங்களையும் திட்டங்களையும் மாற்றுவர் தான் நல்ல தலைவர். அம்மாவுக்கு என்றைக்குமே இந்துக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஆதரவாக இருந்ததில்ல, சட்டப்படி இருந்திருக்கார்கள். RSS ஊர்வலம் அம்மா இருக்கும் போது நடக்கவே இல்லை தெரியுமா? அம்மா ஒரு இந்துத்துவவாதியா இருந்தா அனுமதிச்சிருப்பாங்களா? அதே போலதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட இங்க வேலை யாத்திரைக்கு அனுமதி கேட்கும் போது அண்ணன் எடப்பாடியார் அனுமதி கொடுத்தாரா? இருந்தவரை இந்துக்களுக்கு நேச்சுரல் சாய்ஸாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்து வாக்குகள் ஜெயலலிதா அவர்களுக்கு சென்றது, பிஜேபிக்கு வரல. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை நாங்க தான் இட்டு நிரப்புறோம் அப்படின்றாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி RSS மீண்டும் ஆரம்பத்திலே கேட்டேன், தனக்கு வர வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் சாஃப்ட் இந்துத்துவால எடுத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுமா? மேடம், நீங்க இந்துத்துவாங்கிறதே ஒரு தப்பு. அம்மா இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, மாற்று கருத்து இல்ல. அம்மா பல கோயில்களுக்கு சென்றார்கள், பக்திமானாக இருந்தார்கள். எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், கோயிலுக்கு செல்ற, அது வேற. இந்துத்துவாக்கு ஆதரவாக இருந்தார்களா? ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிலை எடுத்தார்களா? சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் எதைமாறு செயல்பாடுகளை செய்தார்களா என்றால் இல்லை. ஆனால் கூட்டணி என்று ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது ஒரு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு வேறு மாநில கட்சியோட கூட்டணி இருக்கும் போது இன்னொரு மாநில கட்சி மத்திய கட்சியோட மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி சேர்வது இயல்பு. அதே சமயத்துல நீங்க இன்றைக்கு நான் சொல்கிறேன், அதிமுக இந்துக்கள் இருக்கிறார்கள்,
மதம் சார்பற்றவர்கள் இருக்கிறார்கள், Okay, சொல்லிட்டீங்க கடவுளே சார், இல்லை என்று சொல்லவர்களும் இருக்கிறார்கள். Okay. எல்லோரையும் I got அரவணைத்து your point. செல்லக்கூடிய ஒரு இயக்கம் அதிமுக. ஏனென்றால் Okay. இது அம்மா, திரு சூர்யா இது சேவியர். அண்ணா பெரியார் வழிவந்த ஜவஹர் இயக்கம், அலி, நீங்க புரட்சி சொல்லிட்டீங்க, அந்த தலைவர் point எம்ஜிஆர் சொல்லிட்டீங்க உருவாக்கிய already. நான் திரு திராவிட சூர்யா இயக்கத்தினுடைய சேவியர் போயிட்டு வரேன். தலைவராக திரு புரட்சி சூர்யா தலைவி அம்மா சேவியர், அவர்கள் இப்போ மரணிக்க வரை மீண்டும் இருந்தார்கள். அதை மறந்துவிடக் கூடாது. அதிமுகவை இழுத்து அண்ணாமலை அரசியல் செய்வதற்கான காரணமா நீங்க என்னன்னு பாக்குறீங்க? சில மாதங்களுக்கு முன்பு இதே ஜெயலலிதா அவர்களை விமர்சித்து பேசிய அண்ணாமலை இன்னைக்கு அவர் ஒரு இந்துத்துவா தலைவர், இந்துத்துவா வாக்குகள் அவங்க இருந்த வரைக்கும் அவருக்கு போச்சு, அதுக்கப்புறம் பிஜேபிக்கு தான் நேச்சுரல் சாய்ஸா வரும் அப்படின்றலாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதிமுகவின் இடத்தை பிஜேபி நிரப்ப வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதா பயன்படுத்தப்படுகிறாரா? நிச்சயமாக இது ஜெயலலிதா அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சொல் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருந்த ஒரு தலைவர். ஜெயலலிதா அம்மையாரை இந்துத்துவா தலைவராக அவர் இருந்தார் என்று சொல்வது என்பது நிச்சயமாக பொருத்தப்பாடு கொண்டதே கிடையாது. ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், ஜவஹர் அலி லேசாக அதில் வந்தார், அப்புறம் அப்படி போயிட்டார். அதாவது என்னென்னா, இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இப்போ புரட்சி கவிதாசன் சொல்கிறாரு, இந்துத்துவாங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த விளக்கம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அந்த அமைப்பை துவக்கிய கோல்வால்கர் எழுதிய புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துக்கு பேர் சிந்தனை கொத்து, பஞ்சாப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகம் தான் இவர்களை வழிநடத்தக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த குறுக்க வராதிங்க, நான் அதிகமாக குறுக்க பேசுகிறவன், நானே அமைதியாக வாங்க, அப்புறம் மாற்று கருத்துக்கு வாங்க ஐயா, புரட்சி மாற்று கருத்துக்கு வாங்க, மாற்று கருத்து சொல்ல விடுங்க. என்னதான் சொல்ல வரேன்னு தெரியாது, உள்ள விழுந்துட வேண்டியது. அந்த சிந்தனை இந்துத்துவா என்றால் என்னவென்று விளக்கம் கொடுக்கிறார். இந்துத்துவா என்றால் என்னவென்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதை தயவு செய்து புரட்சி கவிதாசன் அவர்கள் படிக்கட்டும். நான் அதை நீண்டு சொல்லிக்கிட்டு போக முடியாது. சுருக்கம் என்னன்னா, இந்துத்துவம் என்பது பார்ப்பனியம், ஜாதியம், ஆணாதிக்கம், தீண்டாமை, இதுதான் இந்துத்துவா. இதைத்தான் கோல்வால்கர் வலியுறுத்துகிறார், ஹெட்கேவர் வலியுறுத்துகிறார், ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்கியவர்கள் எல்லாம் வலியுறுத்துகிறார்கள். இது இந்துத்துவா. இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. காந்தி ஒரு இந்து, கோட்சே ஒரு இந்துத்துவா. இந்து என்பது ஒரு நெறி, இந்து என்பதுதான் ஒரு நெறி. இந்துத்துவா என்பது வெறி. இந்துத்துவா என்பது நெறிப்படுத்தப்பட்டது அல்ல. இந்துத்துவா என்பது வெறி. எப்பயுமே நெறிக்கு என்னைக்கு வெறி இருக்காது, ஆனால் வெறிக்கு என்னைக்குமே நெறி ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயமே. ரெண்டாவது, இப்போ விவாதிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்துத்துவா அப்படிங்கிறது ஏதோ இந்துக்களுக்கானது, அது சிறுபான்மையினருக்கு எதிரானது. இந்துத்துவா என்பது இந்துக்களுக்கு எதிரானது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இந்துத்துவா என்பது ஒரு குறிப்பிட்ட மேல்ஜாதி என்று கருத கொள்ளக்கூடியவர்கள். இந்துத்துவம் என்ற சொல்லாடலுக்கு ஒரே பொருள், அதாவது உன்னை விட நான் மேலானவன் என்ற ஒற்றை வரியில் அசமத்துவ கோட்பாட்டில் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்துத்துவா. அப்படிப்பட்ட ஒரு தேசம் இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்துத்துவா. அதற்கு எதிராக களப்போராட்டத்தை கண்டவர்கள் தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தில் அதிமுக அண்ணாவையும் பேசும், பெரியாரும் அண்ணாவும் இதற்கு எதிராக போராடியவர்கள். இதை எதிர்த்து திராவிட இயக்கம் போராடி இருக்கிறது. தமிழ்நாட்டு மண்ணை இந்த கருத்தியலுக்கு எதிராக கட்டமைத்ததில் திராவிட இயக்கத்திற்கு பங்கு இருக்கிறது. அதில் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பங்கு இருக்கிறது. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இவங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியல. அவங்க சொல்லக்கூடியது என்ன பாயிண்ட்? இப்போ 2004 பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆடு கோழி வெட்ட தடை, அது என்ன சிறுபான்மையினருக்கு பாதிப்பாக உருவாச்சு? அது இந்துக்களுக்கே பாதிப்பை உருவாக்குனது. கிராம கோயில் பூசாரிகள் எல்லாம் போராட்டத்துக்கு களத்துக்கு வந்தாங்க, எல்லாரும் போராடினாங்க. எல்லா பலவிதமான பண்பாடு இருக்கு. கிராம கோயில்களில் ஆடு கோழி வெட்டுவாங்க, திருச்செந்தூர் கோயில்லையோ அல்லாட்டி ஸ்ரீரங்கம் கோயில்லையும் போய் சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி பல வகைப்பட்ட பண்பாட்டு மரபுகள் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இப்படி கொண்டு வராதீங்கன்னு சொன்னாங்க, போராட்டம் பண்ணாங்க. மதமாற்ற தடை சட்டம், அதாவது மதம் மாறுவது ஒருத்தருடைய விருப்பம் என்று அரசியல் சட்டம் கட்டாயம்தான் மதம் மாற்றக்கூடாது, ஒருத்தரை கட்டாயமாக மதம் மாற்றக்கூடாது, அவ்வளவுதான். அதற்கு எதிராக போராடினார்கள். 2004 அவர் அதை எந்த அரசியல் நிர்பந்தத்திற்காக செய்தாரோ தெரியாது, மக்கள் அதற்கு எதிராக நின்றார்கள். அதில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மட்டுமல்ல, இந்துக்கள் எதிராக நின்றார்கள், மறந்துவிடக்கூடாது.
அவர்கள் எதிராக நின்றார்கள். 2004 தோற்கடிக்கப்பட்டவுடன் உடனே இவர் கலைஞர் பேட்டி கொடுத்தாரு, 40 வெற்றி அடைந்தோம், மதமாற்றம் சட்டத்தை வாபஸ் வாங்கியதும், ஆடுகோழி பலியிட தடை சட்டத்தை வாபஸ் வாங்கியதும் 41வது வெற்றி என்று கலைஞர் அறிக்கை வெளியிட்டார். இதுதான் நடந்தது. நீங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஒரு 1-2 விஷயத்தை மையமாக வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு இந்துத்துவா தலைவர் என்று சொல்வது அவரை சிறுமைப்படுத்துவது. அதற்கு அண்ணாமலை 20,000 புத்தகம் படிச்ச அண்ணாமலைக்கு கோல்வால்கர் எழுதிய சிந்தனை கொத்து புத்தகத்தை படிக்கலையா என்னமோ எனக்கு தெரியாது. நாங்கள் படித்திருக்கிறோம். இந்துத்துவா என்ன என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு மணி நேரத்தை ஒதுக்குங்க, இப்ப உட்கார்ந்து விவாதிச்சிருவோம். ஆக ஒரு தலைவரை தமிழ்நாட்டு மக்களால் எல்லா மதத்தையும் நேசித்தவர் ஜெயலலிதா. திரு சூர்யா, உங்களுடைய பார்வையில அவர்கள் சொல்வதை போல, அண்ணாமலை சொல்வதை போல அதிமுக இந்துத்துவ பாதையில எல்லாம் போகவே இல்லை, அந்த சித்தாந்தத்திற்குள் நுழையவே இல்லை. அதிமுக ஒரு திராவிட கட்சியாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலையும் இயங்குச்சு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க இல்லையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னாரே, அதைத்தான் அதிமுக கடைபிடித்தது. இந்துத்துவ கோட்பாடு என்பது பார்ப்பனிய மேலாதிக்கம். அந்த மேலாதிக்கம் திராவிட கருத்தியலுக்கு எதிரானது. அந்த திராவிட கருத்தியல் அதற்கு உள்வாங்கப்படுகிறது, சிரமப்படுகிறது என்ற போதெல்லாம் அந்த கட்சி அது தன்னை சரி செய்து கொண்டது. நீங்க இந்துத்துவ கருத்தியல் தான் ஆடுகோழி தடை, இந்துத்துவ கருத்தியல் தான் மதமாற்ற தடை சட்டம். ஆனா அதை அவர்கள் அமல்படுத்த முயல்கிற பொழுது மக்கள் அதற்கு எதிராக நின்றார்கள். அதிமுக காரங்களே எதிர்த்தாங்க. எனக்கு தெரியும், அதிமுக காரரே கூட்டத்தில் வந்து பேசினது அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி அவங்களே வாபஸ் வாங்குறாங்க. ஒரு கட்சி ஒரு விஷயத்தை அமல்படுத்த முயற்சிக்கிறது, மக்கள் யாருக்காக செய்யறாங்க, மக்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு செய்யறாங்க. அது எதிராக வருகிற பொழுது அதை அந்த கட்சி மாற்றிக்கொள்கிறது. ஆனா இந்துத்துவ தலைவர்கள் அதிமுக அந்த இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து விலகி போயிருச்சு, கேட்க மாட்டாங்க. அதனால மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க, பாஜகவை தேர்ந்தெடுப்பாங்க நம்பிக்கை தெரிவிக்கிறார் அண்ணாமலை. இரட்டை இலக்கத்தை இந்த முறை தேர்தல்ல பெறும்னு சொல்றார். நிச்சயமாக, அதாவது இரட்டை இலக்கம் அது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். பாஜகவினுடைய ஒரு கூட்டணி கேசி பழனிசாமி என்னதான் சொன்னார், 5% 6%, அது 2% ஓட்டை தாண்டி வாங்கினதே கிடையாது. இப்போ ஏதாவது வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும், அந்த வாக்குகளை மடைமாற்றம் செய்ய வேண்டும். இந்து என்ற மனநிலை இருக்கக்கூடிய மக்களை, கடவுள்களை வழிபடக்கூடிய மக்களை எல்லாம் நங்களுக்கானது அப்படின்னு சொல்றார். இப்ப இவர் கேட்கிறாருல இந்த புரட்சி கவிதாசன், நான் கேட்கிறேன், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு வகை வகையா பிரிச்சு வச்சிருக்கல, இந்த பிரிச்சு வச்சதனுடைய கோட்பாடு யாருடைய கோட்பாடுன்னு சொல்லட்டும் பார்ப்போம். அது இந்துத்துவ கோட்பாடா இந்து கோட்பாடா? இந்து கோட்பாடு அது கிடையாது. கோயிலுக்குள்ள எல்லாரும் வாங்கன்னு சொல்றதுதான் எல்லாரும் இந்து. அதான் பெரியார் சொன்னாரு, அதான் அண்ணா சொன்னாரு, எல்லாரும் கோயில்ல போய் சாமியை வழிபடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அது இந்துக்களுக்கு எதிரானதா? இல்ல நீ மட்டும் எல்லாரும் இந்துக்கள்லாம் வாங்க, வந்தாச்சு, சேர்ல பிராமணர்கள் மட்டும் உட்காருங்க, பொன் ராதாகிருஷ்ணன் தரையில உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது? அதான் இந்துத்துவா. அதை எதிர்த்து திராவிட இயக்கம், அதை எதிர்த்தா இந்துக்களை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். நான் சொல்லிடுறேன், ஒன்னு சொல்லிடுறேன், இங்க இந்து மதத்தை தான் விமர்சிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. நான் கேட்கிறேன், எங்கு எந்த மதம், எங்கே வாழக்கூடிய மக்களை, பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களை, அவர்களது வாழ்வியலை எந்த மதம் தீர்மானிக்கிறதோ அந்த மதம் அங்கு விமர்சிக்கப்படுகிறது. கிறிஸ்தவத்தை, ஐரோப்பாவில் கிறிஸ்தவத்தை மக்கள் விமர்சித்தார்கள். அதனாலதான் ஆர்சி பெந்தகோஸ்து 7 பிரிஞ்சிச்சு. கிறிஸ்தவம் ஐரோப்பாவில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய கருத்துக்கள் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, அடிப்படைவாதம் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சியா சன்னி போச்சு. மேடம் ஒரே ஒரு சின்ன கருத்து, இருக்கக்கூடிய தவறுகளையும் சமூக சீர்திருத்தவாதிகள் விமர்சித்தார்கள். ஏனென்றால் அரேபியாவில் அது அந்த மக்களுடைய வாழ்வை தீர்மானித்தது. இந்த மதம் எனவே விமர்சனத்துக்கு ஆளாகிறது. திரும்ப பேசுவோம். திரு ஜவஹர் அலி குறுக்கிடுறாரு, அவர்கிட்ட போயிட்டு வரேன். நீங்க வந்து விவாதத்தை பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. பேசிட்டு இருந்தீங்க. அதாவது என்ன தலைவா பார்த்து செய்யுங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு. வரேன் சார், அவங்க குறுக்கிடுறாங்க, குறுக்கிட்டு அனுமதி அளிக்கணும். சொல்லுங்க திரு ஜவஹர் அலி. மேடம், அதாவது அம்மா அவர்களுக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த 69% இடஒதுக்கீட்டுக்காக யாராவது ஒரு இந்துத்துவவாதிகள் ஆதரவு கொடுத்த வரலாறுகள் உண்டா? அதே கேட்கிறேன். அதே மாதிரி
நீட் தேர்வு தமிழ்நாட்டிலே கூடாது என்பதற்காக பல சட்ட போராட்டங்களை நடத்தினவங்க. நான் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அதற்காக நீட் தேர்வு வேணுங்கிறது தான் இந்துத்துவவாதிகளினுடைய இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட். அது கூடவே கூடாது, அதற்கு பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனா அன்றைக்கே வந்தது உயர் ஜாதி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறது அன்றைக்கும் அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். அதனால அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவவாதியாக இல்ல, இந்துவாக இருந்தார்கள், இஸ்லாமியர்களா இருந்தார்கள், கிறிஸ்தவராக இருந்தார்கள். அதற்காக முஸ்லிம்களுக்காக நீங்க புனித ஹஜ்ஜி செல்லக்கூடியவர்களுக்கு மானியத்தை கொடுத்தது நாங்க. ரமலான் மாசத்துல நோன்பு கஞ்சிக்காக இலவசமாக அரிசியை வழங்கினாங்க. எத்தனையோ முஸ்லிம்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தவங்க. எப்படி அவர்கள் இந்துத்துவவாதியாக இருக்க முடியும் மேடம்? திரு புரட்சி கவிதாசன் குறுக்கிட விரும்பினீங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை இந்துத்துவா தலைவர்னு எப்படி சொல்வீங்கன்னு கேக்குறார். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இதற்கிடையே மக்களிடமும் கேள்வியை முன்வைத்திருந்தோம். சிறந்த இந்துத்துவா தலைவரான ஜெயலலிதாவின் இடத்தை பாஜக நிரப்பி வருகிறது என கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருப்பது ஜெயலலிதாவின் வாக்கு வங்கிக்கான குறி என்று 46 விழுக்காட்டினரும், அதிமுக பெயரை கெடுக்க என்று 32 விழுக்காட்டினரும், எடப்பாடிக்கு நெருக்கடி தர என 16 விழுக்காட்டினரும், ஜெயலலிதா மீதான மதிப்பால் என்று 6 விழுக்காட்டினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. திரு ரங்கராஜ், இன்னொரு புள்ளியும் நம்ம இங்க தொட மறந்துட்டோம். எடப்பாடி அவர்களுடைய தலைமைக்கு நெருக்கடி தர வேண்டும் என்பதும் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் வாயிலாக சில மாதங்களாக வெளிப்படுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜூன் 4க்கு பிறகு அந்த தலைமை மாறும், அதிமுக வேற ஒருவரிடம் போகும், இது போலெல்லாம் அண்ணாமலை சொல்றதை பார்க்கிறோம். அதற்கான அழுத்தமாகவும் கூட ஜெயலலிதா அவர்கள் பெயர் இங்கு உச்சரிக்கப்படுகிறதா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் 2 அதிமுக கட்சிகள், அதை உள்ள பெரிய கட்சிகளாக அதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிமுக பெயரை சொல்லி கொண்டு டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு இயக்கமும், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு இயக்கமும் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில் இயக்கம் இருக்குது. இப்போ இந்த கூட்டணி தவிர அதிமுகவில் மேலும் சிலரை இழுப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கலாம். காரணம், தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவுக்கு பெரிய தோல்வி ஏற்படும் என்று பொதுவாக எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுகின்ற நேரத்தில் அதிமுக தலைமைக்கு ஒரு சோதனை காலம் என்பது நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்த சில வாரங்களில், சில மாதங்களில் அதிமுகவுடைய கொள்கை முடிவுகள், தேர்தல் வியூகங்கள், தலைமை எடுக்கும் முடிவுகள் எல்லாவற்றும் மீது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சேர்னிங், ஒரு கேள்விகள் என்று மெல்ல மெல்ல கணிசமான எண்ணிக்கை வாங்கினா பெர்சன்டேஜ் வந்து செக்யூர் பண்ணுனா பிரச்சனை இல்லைன்னா அங்க பிரச்சனைக்குரிய இடமாக தான் அதிமுக இப்ப தலைமை. நிச்சயமா அந்த பிரச்சனை வரும்ன்றது இப்போ நான் தேர்தல் முடிவுகள் பற்றி நான் நேரடியாக நான் சொல்லலை. ஆனால் அந்த கட்டம் வரும், அதுக்கான கேள்விகள் வரும், அதுக்கான பதில்கள் அந்த தலைமை தாங்கணும். சொன்னால் ஏற்கனவே அதிமுக பல்வேறு நிலைகளில் கட்சியினரை பல கட்சியினரை நீக்கிவிட்டு, தலைவர்களை நீக்கிவிட்டு இந்த பெரிய கூட்டணி இல்லாமல் சந்திப்பது என்பது சரியான வியூகமா என்ற கேள்விகள் நிச்சயமாக வரும். அதுக்கு பாரதிய ஜனதாவும் அதுக்கான தொடர்ந்து 2026 அடுத்த இலக்காக என்று எடுத்துக்கொண்டால், அப்பொழுது இந்த சாஃப்டான அதிமுக தலைவர்களை டார்கெட் செய்வதும், வழக்குகள் மூலமாக அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு மற்ற மாநிலங்களில் செய்வது போல் அந்த இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக பல பிரச்சனைகள் உருவாக்கி வீக்காக சாஃப்டாக இருக்கிற தொழிலில் இருப்போர் பிஸ்னஸ்மென், இந்த மாதிரி அதிமுக தலைவர்களெல்லாம் டார்கெட் செய்து அந்த கட்சியில் இருப்பதற்கான ஒரு முயற்சி நிச்சயமாக நடக்கலாம். இப்போ டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு தமிழ்நாட்டு களத்தை மாற்றணுங்கிறது தான் நோக்கமாக இருக்குது. அதனால அதிமுகவினுடைய சித்தாந்தமும் எங்கள் சித்தாந்தமும் ஒன்று தான் சொல்லி ஃபேட் அவுட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அவங்க அந்த முயற்சி கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது இடம் கொடுத்தது ஜெயலலிதா தான். 98 பாஜகவோட யாரும் நினைக்காத சூழ்நிலை முதல்ல பாஜகவோட கூட்டணி அமைத்தது. ஒரு 4-5 ஆண்டுகள் அந்த இந்துத்துவ தலைவர்கள் அந்த 2004க்கு அப்புறம் மாத்திக்கிறாங்களே, 20 வருடம் அந்த சக்திகளோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்கன்றது பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. 2000 பிறகு மாறினார் என்பது வேற. இப்போ அவர்களே இப்போ பச்சை துண்டு தான், பச்சை ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டார். அந்த பச்சை வந்து என்ன ட்ரெஸ்ஸு? நிச்சயமாக காவி ட்ரெஸ் கிடையாது இல்லையா? அது மாதிரி இஃப்தார் பார்ட்டியில் கலந்து கொண்டார்கள், கிறிஸ்துவ தேவாலய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அது மாற்று சிந்தனை 2004 பேருக்கு வந்தார்கள். ஆனால் இருந்தாலும் பழைய வரலாறுகளை காட்டி
ஜெயலலிதா இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்றுக்கான சான்றுகளை கூறி அவர்களுக்கான ஆதரவாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதன் மூலமாக அதிமுக மீது ஒரு சாஃப்டான ஒரு தாக்குதல் நடைபெறும்ன்றதுக்காக தான் இது இப்போது ட்ரெஸ் ரிஹர்சல் நடக்குது. இந்த சித்தாந்த அடிப்படையில் மேலும் இது ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வகையில் தேர்தல் முடிவுகளும் அதுக்கு பிறகு இந்த நடக்க போகிற காட்சிகள் அடுத்த 3-4 மாதங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். திரு புரட்சி கவிதாசன், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது ஆமாம், அதாவது மதுரையில் எது பேசினாலும் தமிழ்நாடு முழுவதும் அதிரும்பாங்க. ஏன்னா மதுரை ஆசியாவின் மிகப்பெரிய கிராமம். தமிழ்நாட்டுடைய அரசியல், பண்பாடு, கலாச்சார அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு உயிர்நாடு இங்கே இருக்குது அப்படிம்பாங்க. மீன் ஆட்சி செய்கிற மீனாட்சி நகரம். அந்த மதுரைக்காரர் சொல்லுவார், அம்மாவுக்கு அப்புறம் எங்களுக்கு டாடி, அதாவது லேடியா டாடியான்னு கேட்டதும் அந்த கட்சி தான். எங்களுக்கு மோடி இல்லை டாடி அப்படின்னு சொன்னதும் அந்த கட்சி தான். எல்லாவற்றிற்கும் மேலாக, இல்லை கடந்த காலத்தில் சொல்கிறேன், எல்லாவற்றிற்கும் மேலாக இவங்க சொல்லக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பச்சையா பகிரங்கமா நான் ஒரு பாப்பாத்தி என்று சொன்னவர். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தன்னை கர்நாடக மாநிலம் மேல்கோட்டையில அக்ரஹாரத்துல வைணவ குலத்துல சம்பிரதாயத்துல நம்பிக்கை மிக்க பார்ப்பன குலத்தை சேர்ந்த பெண்மணி. அதனால நீங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது சிறந்த இந்துத்துவ வாழ்க்கை. அதனாலதான் அனைத்து மதங்களையும் ஆதரித்தது. இந்துத்துவம் என்பது தெய்வீகத்திற்கும் உண்மையாக இருப்பது. பிறப்பால் வேதம் கற்பது இந்துத்துவம் இல்ல. அண்ணா வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு தயவு செய்து வாங்க, நேரடியா சட்டமன்றத்தில் நான் ஒரு பிராமணர் என்று சொல்வதில் அதுல எந்த தவறும் இல்ல. ஆமா, அம்மா ஆச்சாரியமா தான் வாழ்ந்தார்கள், மாற்று கருத்தில்ல. பிராமணர்கள் எல்லாம் இந்துத்துவா என்பது சிறுபான்மை மக்களை நசுக்குவது, ஒழிப்பது, இதுதான் இந்துத்துவா. ஆனால் அம்மா அப்படிப்பட்டதில்ல. அம்மா அவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு கடந்த 23 வருஷமாக சொல்றாங்க. ஆனால் அவங்க ஒரு மத அடையாளமாக காட்டுவது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல ஜாதி மத அடையாளங்கள் அம்மா சீர்திருத்த செம்மல், அவங்க திராவிட இயக்கத்தினுடைய பெரும் நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க தன்னை திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி இல்ல திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்று சொன்னாங்க. திராவிட இயக்கம் என்பது மேடம் அதிமுகவை எப்படியாவது ஒரு இந்துத்துவ கட்சியாக காட்டணும், அதை மிகைப்படுத்தி கொண்டு போகணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தான் இவர்களுடைய கருத்துக்களை சொல்றாங்களே தவிர அதிமுக தொண்டர்களோ அம்மா முதல் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். அதனால்தான் அம்மா அவர்கள் தான் கடந்த 23 வருஷமாக இப்தார் நிகழ்ச்சியாக தன்னுடைய சொந்த செலவுல கொடுத்து வந்தாங்க அதிமுக சார். அதே போல கிறிஸ்துமஸ் விழாவை 24 வருஷமாக கொடுத்துட்டு வந்த ஒரே ஒரு கட்சி அதிமுக. இப்ப இவர்களுக்கு என்னண்டா அதிமுக தொண்டர்களை திசை திருப்பணும், இருக்கிறாங்க. அதுக்காக அந்த மடைமாற்றலுக்கு எந்த மாற மாட்டார்கள். அதிமுக சமூக நீதி இயக்கம், மக்களுக்கான இயக்கம், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் தான் சமூக நீதியை காத்து 69% இடஒதுக்கீட்டை கொடுத்து ஏழை பணக்காரன் ஜாதி மதம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தமிழ்நாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குதுன்னா அது அதிமுக இயக்கம் என்பதை புரிந்து. திரு சூர்யா, உங்களுடைய இறுதி கருத்து.
அதாவது அதிமுக என்பது ஒரு மதச்சார்பற்ற கட்சி, அது இந்துத்துவா என்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் செயல்படுது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்துத்துவ கருத்தியல் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அதிமுக இயக்கம் இந்துத்துவ தலைமையால் இந்துத்துவ கருத்தியலால் வழிநடத்தப்பட்ட ஒரு இயக்கம் என்பது அல்ல. அது தடுமாறிய நேரம் மக்கள் அதை சரிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது வரலாறு. அது தடுமாறிய போது மக்கள் அதை சரிப்படுத்தி இருக்கிறார்கள், அது மீண்டும் பயணித்திருக்கிறது. ஒரு மதச்சார்பற்ற இயக்கமாக அது பயணித்திருக்கிறது. அதற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்து மனநிலை உள்ள கடவுளை வழிபடக்கூடிய அந்த மக்களை பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக மாற்றிவிடலாம் என்று இவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். பாஜக இந்துக்களுக்கு எதிரானது, இந்துத்துவா இந்துக்களுக்கு எதிரானது. கோவில் நுழைவு போராட்டத்தை இங்கே நடத்திய திராவிட இயக்கம், சமூக நீதியை பெற்றுத்தந்தது திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், அம்பேத்கரிய இயக்கம். இந்த இயக்கங்கள் தான் இந்துக்களுக்கானவர்களை ஒழிய இந்துக்களை அன்றத்திலிருந்து வெளியே தூக்கி வீசியவர்கள் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல. இந்துத்துவா என்பது வேறு, இந்து என்பது வேறு. இந்துத்துவா இந்துக்களுக்கு எதிரானது, பாஜக இந்துக்களுக்கு எதிரானது. தேங்க்யூ. பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இத்துடன் கேள்விக்களம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.